நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருப்பூரில் தாய் மற்றும் குழந்தையுடன் சேர்ந்து வீட்டை இடித்து தள்ளி அராஜகத்தில் ஈடுபட்ட கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். அத்தாட்சி கையெழுத்து என கூறி வீட்டை கிரயம் பெற்று தன்னை ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட பெண் கண்கலங்கி நிற்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. போலீஸ் இருக்காங்க, போலீஸ் அரசு சொல்லிருக்காங்க, ஆள் அனுப்பி விட்டு இருக்காங்க. திருப்பூர் வெள்ளியங்காடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் மகாமணி, சாந்தி தம்பதி. இவர்கள் அதே பகுதியில் சீட்டு நடத்தி வரும் பழனிசாமி என்பவரிடம் 2020ஆம் ஆண்டு 13 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கு மாதம் 22,000 ரூபாய் வட்டி கொடுத்து வந்தவர்கள் கொரோனா காலகட்டத்தில் வட்டி கொடுக்க முடியாமல் தவித்துள்ளனர். இந்நிலையில் பணம் பெற்றதற்கு சாட்சியாக வீட்டு பத்திரத்தை அடமானமாக பழனிசாமி கேட்க, சாந்தியும் தனது பெயரில் உள்ள வீட்டின் பத்திரத்தை அவரிடம் கொடுத்துள்ளார். சிறிது நாட்களில் அத்தாட்சி கையெழுத்து போட வேண்டும் என சாந்தியை பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்ற பழனிசாமி தரப்பு சார் பதிவாளர் முன் அவரிடம் கையெழுத்து பெற்றதாக கூறப்படுகிறது. கடந்த 6 மாதத்திற்கு முன் சாந்தி வீட்டு வரி செலுத்த முயன்றபோது வீடு மணிகண்டன் என்பவர் பெயரில் இருப்பது அறிந்து பெரும் அதிர்ச்சி அடைந்தார். அடமான கடனை பதிவு செய்வதாக கூறி வீட்டை பழனிசாமி கிரயம் பெற்று தன்னை ஏமாற்றியதை அறிந்த சாந்தி அது குறித்து பழனிசாமியிடம் கேட்டபோது அவர் வீட்டை காலி செய்யுமாறு மிரட்டல் விடுத்துள்ளார். வீட்டை ஏமாற்றி எழுதி வாங்கியது குறித்து சாந்தி நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு வரும் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வர உள்ளது. இந்நிலையில் வீட்டை காலி செய்ய கூறி மிரட்டல் விடுத்து வந்த மணிகண்டன் சம்பவத்தன்று காலை சாந்தியின் வீட்டிற்கு சென்று ஆபாச வார்த்தைகளை பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு கோரி சாந்தி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் போலீசார் இரு தரப்பினரையும் விசாரணைக்கு அழைத்திருந்தனர். இதற்காக சாந்தி தனது உறவினர்களுடன் காவல் நிலையத்திற்கு சென்றுவிட மகள் ஜனனி, அவரது குழந்தை மற்றும் சாந்தியின் மகன் வீட்டில் இருந்துள்ளனர். இதனை மோப்பம் பிடித்த மணிகண்டன் ஜேசிபியுடன் சாந்தியின் வீட்டிற்கு சென்று வீட்டை இடிப்பதாக கூறி அவர்களை வெளியேற சொல்லியுள்ளார். அம்மா ஸ்டேஷன் வரை போயிருக்காங்க, எதுவா இருந்தாலும் அவங்க வந்த பிறகு பேசிக்கலாம் என கூறிய ஜனனி கதவை திறக்காததால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் அவரது பேச்சை பொருட்படுத்தாமல் வீட்டின் மேற்கூரையை உடைத்து அதன் வழியே வீட்டிற்கு குதித்துள்ளார். ஆளை கூட்டிட்டு வந்து ஜேசிபி எடுத்துட்டு வந்து வீடு அடிக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா வரட்டுங்க, எல்லாம் ஸ்டேஷன் போயிட்டாங்க, வரட்டுன்னு சொன்னேன். கேட்காம ஒரு சின்ன பையனை வச்சு உள்ள தள்ளி விட்டு இது கதவை நீக்க பார்த்தாங்க. நாங்கள் நீக்க விட மாட்டேன்னு சொன்னோன்னா மேலே ஓட்டு மேலே ஏறி ஓட்டை உடச்சி கீழே கூச்சி வந்தாருங்க மணிகண்டன். வீட்டிற்குள் நின்று கொண்டு கதவை உடைக்க முடியாது, இடித்து தள்ளுமாறு மணிகண்டன் ஜேசிபி ஓட்டுநருக்கு உத்தரவிட அவரும் கதவை இடித்து தள்ளினார். வீட்டை விட்டு வெளியே போகாவிட்டால் வீட்டோடு சேர்த்து புதைத்து விடுவோம் என மணிகண்டன் மிரட்டியதால் பயந்து போன சாந்தியின் பிள்ளைகள் அலறி அடித்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி உள்ளனர். எவ்வளவு போராடியும் கடைசியில் வீட்டை இடித்து தள்ளியதாக கூறிய ஜனனி வீட்டில் யாரும் இருக்கவே கூடாது என குடிநீர் குழாய், பாத்ரூம் என அனைத்தையும் சேதப்படுத்தியதோடு பொருட்களையும் சூறையாடியதாக கூறி கலங்கி நின்றார். நீங்க ஜேசிபி வச்சு தட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வெளியே போக மாட்டேன்னு சொன்ன உடனே வெளியே போங்க, இன்னும் உங்களையும் சேர்த்து வச்சு இடிச்சிடறோன்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் பார்த்துங்க, முடியலைங்க. எல்லாத்தையும் வீட்டையும் இடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எல்லாமே தண்ணி கிண்ணி எல்லாமே பைப்பு லைனு எல்லாமே உடைச்சிட்டாங்க. பாத்ரூம் போகிற கூட பாத்ரூம் எல்லாமே உடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல நாங்கள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே சேதாரப்படுத்திட்டாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருக்கும் வீட்டை இடித்து தள்ளியது குறித்து சாந்தி திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் போலீசார் மணிகண்டன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்க வீடின்றி தெருவில் நிற்பதாக கலக்கத்துடன் பேசிய சாந்தி அடமான பத்திரம் செய்வதாக கூறி பழனிசாமி 40 லட்சத்திற்கு வீட்டை விற்றதாக எழுதி வாங்கி
வாங்கி கொண்டதாக குற்றம் சாட்டினார். அவங்கள 5 மணிக்கு வர சொன்னாங்களுங்க. ஆனால் நாங்கள் இங்கே வந்த டைமில் நாங்கள் பாருங்க என் பொண்ணு பேரன் இன்னொரு பையன் இருந்தானுங்க உள்ளுக்குள்ளே. இவங்க வாட்டுக்கு போய் ஜேசிபி வச்சு வீட்டை இடித்து டாய்லெட்டு எல்லாம் இடித்து கரண்ட் எல்லாம் இது பண்ணி விட்டு பண்ணியிருக்காங்களுங்க சார். பைப் லைன் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்காங்களுங்க சார். பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளர் பணம் வாங்கிவிட்டீர்களா என கேட்டதை கடனாக வாங்கிய பணத்தை தான் கேட்கிறார் என தானும் கையெழுத்து போட்டதாக கூறிய சாந்தி, சுதந்திர தினத்தில் வீட்டை இடித்து அராஜகத்தில் ஈடுபட்ட மோசடி கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சாந்தி கண்ணீருடன் வேண்டுகோள் விடுத்தார். சார் இன்னைக்கு அராஜகம் பண்ணியிருக்காங்களுங்க சார். என்னையா நினைச்சு பாருங்க, என் குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன ஆகுறதுங்க? இந்த பிள்ளைக்கு என்னாச்சு ஆயிருந்தா என்ன பண்றதுங்க? இவங்க கொடுத்துருவாங்களா பணத்தை? நாளைக்கு இவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஆனா இவங்க எனக்கு இழந்ததை கொடுப்பாங்களா? என் மான மரியாதை கொடுப்பாங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு மட்டும்தான் நடந்ததுங்களா இது? சொல்லுங்க. எத்தனை 50 வருஷமா வாழ்ந்த வீடுங்க சார். அது எங்க அப்பா வீடுங்க சார். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் பூபதி. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.